சுவர்க்கத்தின் நறுமணத்தை உலகிலும் நுகர முடியுமா என்று கேட்டால், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு, அதாவது அவருடைய தூதர்களுக்கு, நல்லோர்களுக்கு அத்தகைய வாய்ப்பை வழங்குவான். காரணம், நபித்தோழர்களில் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் என்ற தற்காப்பு யுத்த களத்தில் தமது தோழர் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே, ஸஅதே, சுவர்க்கத்தின் நறுமணத்தை உஹது மலை அடிவாரத்தில் இருந்து நான் நுகர்ந்தேன் என்று கூறியவாறு யுத்த களத்திற்குள்ளே வேகமாக நுழைந்து போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள். இந்த தகவலை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வில் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆன்மாதான் சுவனத்தின் நறுமணத்தை நுகர்ந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி சுவனத்தின் நறுமணம் என்பது இந்த உலகத்திலேயும் நுகரும் ஒரு நிலையில் உள்ளது என்பதற்கு ஆதாரமாக இந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.